ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பராம்பாளையத்தில் இருக்க தர்கா தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்மளோட முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், அம்பராம்பாளையத்தில் ஒரு தர்கா இருக்குது, அதுவும் வந்து ஒரு பழங்காலமாக இருக்கும் ஃபேமஸான ஒரு தர்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அந்த தர்காவோட விளாக் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தா நம்ம ஆறில் இருக்கோங்க. நம்ம அம்பராம்பாளையத்தோட வெரி ரொம்ப ஃபேமஸான ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான அருமையான ஆறுன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றுல தான் நம்ம வந்து இங்கே இப்போ நின்றுட்டுருக்கோம். இது அப்படியே நம்ம வந்து ஒரு சினிமாட்டிக் ஷாட்டோட நம்ம வந்து அந்த தர்காவை பார்க்கலாம். நான் இடையிலே வந்து அந்த தர்காவை பற்றி சின்னதாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் கைஸ் நம்ம தர்காவோட என்ட்ரன்ஸ். நம்ம இங்கே இருந்து தான் நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உள்ளே போய் வாங்க சின்ன சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது வந்து ஏழை எளிய மக்கள், அவங்களுக்கு இடவசதிகள் இல்லாதவங்க வந்து இங்கே அவங்களுக்கு தங்குறதுக்கு தனியாக இடம் இருக்குது, அவங்க வந்து இங்கே தங்கிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளும் வந்து தர்காவில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த சென்டரில் இந்த மாதிரி பூட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இது என்ன ஒரு நம்பிக்கைனா, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை அங்கே கொண்டு வந்து பூட்டி வச்சுட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பி அங்கே வந்து அவங்க ஒரு பூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நிறையா சமாதிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி முன்னாடி வந்து சமாதிகள்லாம் இருக்கும். சமாதியோட என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்கா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு முஸ்லீம் துறவியோட கல்லறைன்னு சொல்லுவாங்க. தர்கா அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் வந்து அதுதாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த சான்ஷா வலியுல்லா, அவரை பின்தொடர்ந்து வந்த உலமா மக்கள், அவங்களோட கல்லறையும் வந்து அவரோட கல்லறை எங்கே இருக்கோ அதற்கு பக்கத்துலேயே வந்து அவங்களோட கல்லறையும் இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல எல்லாம் கல்லறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வரவங்களுக்கு ஃபாத்தியா கொடுக்குறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அந்த பத்திகள் பற்ற வைக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அதுலேருந்து ஒரு பூ எடுத்துகிட்டு போனால் வீட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி மக்களோட நம்பிக்கைகள் வந்து அதில் அதிகமாக இருக்கும். இந்த அம்பராம்பாளையம் தர்காவோட ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வியாழன் வெள்ளி அந்த 2 நாளும் வந்து அதிகமான ஃபாத்தியாக்கள் வந்து நடைபெறும். நம்ம தர்காவில் வியாழன் வெள்ளியில் முஸ்லீம் மக்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம பொள்ளாச்சியில் இருக்க மக்கள், வெளியூரில் இருக்கிற மக்கள், அவங்க எல்லாரும் வந்து தர்காவில் ஃபாத்தியா ஒன்று கொடுத்துட்டு போவாங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிந்துஸ்லாம் வந்து புதுசாக காரு பைக் அந்த மாதிரி ஒன்று வாங்குறாங்க அப்படின்னா கருப்பராயன் கோயில் அப்படின்ற அங்கே போயிட்டு வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி முஸ்லீம் மக்களில் வந்து ஒரு சிலர் வந்து அவங்க வாங்குகிற புது காரு பைக்கு அதுக்கெல்லாம் வந்து அம்பராம்பாளையம் தர்காவில் வந்து ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு வண்டி நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற வந்து ஒரு நம்பிக்கையில் வந்து இங்கே ஒரு வழிபாடு வந்து நடைபெறும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்னால ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இருக்கும். இங்கே வந்து நிறைய மக்கள் இங்கே வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. இங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து இடம் இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த தர்காலேயே வந்து தங்கிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியாகவும் இருக்காங்க, தனியாக அப்பா அம்மா இல்லாதவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப சிரமப்படுறவங்க வந்து இந்த தர்காவில் இருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க நிறைய மக்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து 3 நேரம் சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 நேரம், ஒரு நேரம் கடைசிக்கு ப்ரொவைட் பண்ணால் கூட போதும். அந்த மாதிரி வந்து நிறையா சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்ச ட்ரெஸ்ஸஸ் வாங்கி தராங்க. அந்த மாதிரி வந்து நிறைய நல்ல காரியங்களும் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தர்காவில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஒரு மெயினான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தா, நம்ம அம்பராம்பாளையம் அப்படின்றது இந்த ஆறுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தர்கா சான்ஷா வலியுல்லா தர்கா அப்படின்ற அந்த தர்காவுக்கும் வந்து பல சிறப்புகள் வந்து நிறைஞ்சிருக்க ஒரு இடம் தான் வந்து நம்ம அம்பராம்பாளையம் தர்காங்க.